எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு அவங்க தான். இப்ப என்னடா பண்றது? ஓடு பாத்துக்கலாம். விடுவா? என்னடா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரோஸ்மேரி நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. வெயிட். டேய் எப்படிடா? அதெல்லாம் சஸ்பென்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, ரோஸ்மேரி கிட்ட இருந்து நமக்கு போன் வரும். எப்படிடா மாறா, ரோஸ்மேரி, நீ சொன்ன மாதிரி அவங்க கால் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. இரு. ரோஸ்மேரி. ஹலோ வீரா, நான் உன்னை பார்க்கணும். உடனே வர முடியுமா? பாண்டிய மச்சான் குரல் ஒர்க் அவுட் ஆகுது. வீரா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. நான் உன்னை பார்க்கணும் ப்ளீஸ். நீங்க என் வீட்டுக்கு பின்னாடி வாங்க, நான் அங்கதான் நின்னுட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கல. சரி, நீங்க பதறாதீங்க. நாங்க இப்போ உடனே கிளம்பிடுறோம். எந்தோ கிளம்பிட்டோம். நீங்க அங்கே இருங்கண்ணே, வந்துடுறேன். சரி வா போலாம். டேய், என்னடா நடக்குது? ரோஸ்மேரி என்னமோ அவசரமா பேசணும்னு வர சொல்றால. வா சீக்கிரம் வா. ஓ இரு. என்னது? ரோஸ்மேரி அவசரமா பேச வர சொல்லிருக்காளா? எதுக்கு வர சொல்லியிருக்கா? ஒருவேளை உண்மையை சொல்லிடுவாளா? அவ மட்டும் உண்மையை சொன்னானா அவ்வளவுதான். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்ணிடுறேன். உன் மனசை கலைச்ச அந்த பொண்ணு யாரு உனக்கு தெரியுமா? அடையாளம் காட்ட முடியுமா? அவங்க முகத்துல மாஸ்க போட்டிருந்தாங்கன்னா, அதனால எனக்கு அவங்க முகம் தெளிவா தெரியல. ஆனா அவங்க என்கிட்ட பேசிட்டு திரும்பும் போது அவங்க கழுத்துக்கு கீழே பின் முதுகுல ஒரு டாட்டூ இருந்ததை நான் கவனிச்சேன். டாட்டூவா? மாறா, உங்க கார் பிரேக் வயர ஒரு பொண்ணு கட் பண்ணதா நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்துச்சுல, அந்த பொண்ணோட முதுகுலயுமே ஒரு டாட்டூ ஒண்ணு இருந்துச்சுல. ஆமா. இப்போ இவங்க சொல்றதும் அதே டாட்டூன்னு தான் எனக்கு தோணுது. அப்ப அந்த பொண்ணுதான் ரோஸ்மேரியை மிரட்டி ராகவ் மாமாவை பழி வாங்கியிருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்ததும் இப்போ ரோஸ்மேரியை மிரட்டினதும் ஒரே பொண்ணுதான். மரா, எப்படிடா? என்ன எப்படி பண்ண? எப்படி ஒரே நாள்ல ரோஸ்மேரி மனசை மாத்துன? அதான் சொன்னேன்ல, உங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணாரு. எங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணிருப்பாரா? புரியல. அவ வீட்டுக்கு போயிட்டு உங்க அண்ணனை மாதிரியே பேச ட்ரை பண்ண. பேசி அவளை உண்மைன்னு நம்ப வச்சிட்டேன். அதனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. வண்டி நிப்பாட்டு. ஏன் வீரா? வண்டியை நிறுத்துன்னு சொன்னேன். வண்டியை நிறுத்து. என்ன வீரா, நான் செஞ்ச வேலைக்கு என்னை கட்டி புடிச்சு பாராட்டி முத்தம் கொடுக்க போறியா? எதுக்கடி அடிக்கிற? என்ன வேலைடா பண்ணிருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? வீரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும்? நீ இததான் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி தடுத்து நிறுத்திருப்பேன். ஹலோ,
எல்லா இடத்துலயும் யோகியனா இருந்தா இங்க காரியம் நடக்காது. ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம எதிரி கிடைக்கிற குறுக்கு வழி எல்லாத்துலயும் பூந்தடிக்கிறா. அப்ப நம்ம கையை கட்டி நேர் வழியில போய் ஒன்னும் சாதிக்க முடியாது. நமக்கு காரியம் ஆவணும். அதுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னா பண்ணணும். அதான் அவ வழிக்கு வந்துட்டால, மேட்டர் முடிஞ்சது. இது தப்பு மாறா. நீ அந்த பொண்ணு எங்க அண்ணனை எவ்வளவு விரும்புறாங்க தெரியுமா? அவங்கள அண்ணனோட குரலை வச்சு அவங்கள பயமுறுத்தி இருக்க. அது அவங்க மனசுல எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும். நீ உங்க அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நீ பண்றது எதுவுமே சரியில்லை மாறா. வீரா, இப்ப என்ன சொல்ல வர? ராகவன் ஜெயிலே கிடக்கட்டும், இந்த ஓனானுக்கு புகையில வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல சுத்திட்டு இருப்போமா? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒரு ஆப்ஷன் சொல்லு. அவள்கிட்ட போய் கெஞ்சி பார்த்தாச்சு, அவள்கிட்ட போய் பேசி பார்த்தாச்சு. அவ மனசு மாறுற மாதிரி இல்லையே. அவ பொய்யா சாட்சி சொல்லும்போது நம்ம மட்டும் ஏன் உண்மையா இருக்கணும்? தீர்ப்பு எழுதிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் கைதி தான். உங்க அக்கா லைஃப் என்ன ஆவறது? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ரிசல்ட் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? நம்ம தேடுற அந்த தேவதை இங்கதான் எங்கேயோ இருக்கிறா. அவளை புடிச்சா ராகவன் வெளியே வந்துருவான். அத பத்தி என்ன செய்யலான்னு யோசி. நீ என்ன சொன்னாலும் போடா. மேடம், நீங்க தான் என்ன அடிச்சீங்க. நியாயமா நான் தான் கோவத்தில் இருக்கணும். ஏன் மச்சான் தானே பாண்டியன். அவர் குரலை யூஸ் பண்ற கூட எனக்கு உரிமை இல்லையா? யோ மச்சான், மேல இருந்து பாத்துட்டு தானே இருக்கிற. கொஞ்சம் புத்திமதி சொல்லு.